எல்னினோ உருவாக்கமும் இலங்கைக்கான எல்னினோவின் முன்னறிவிப்பும். அயன பகுதியில் பசிபிக் சமுத்திரம் முழுவதும் எல்னினோ நிலைமைகள் வலுப்பெற்று வருகின்றன. மேலும் எல்னினோ குறிகாட்டியின் கீழ் சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை சீரான மேல்நோக்கிய போக்கை காட்டுகின்றன. பசிபிக் சமுத்திரத்தில் அவதானிக்கப்பட்ட சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலையானது மார்ச் மாதம் தொடக்கம் மே 2026 காலகட்டத்தில் 0.48 பாகை செல்சியஸை எட்டியது. மே மாதம் 2026 0.94 பாகை செல்சியஸாக அதிகரித்துள்ளது. அதேவேளை ஜூன் மாதம் 29 2026 1.9 செல்சியஸாக உயர்வடைந்துள்ளது. இந்த அவதானிப்புகள் அனைத்தும் பசிபிக் பெருங்கடல் நிலைமைகள் எல்னினோ நிலைமைகளாக மாறியுள்ளன என்பதையும், வலிமை கொண்ட எல்னினோ நிகழ்வை நோக்கி தொடர்ந்து தீவிரமடைந்து வருகின்றன என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றன. இலங்கைக்கு எல்னினோவின் நிலைமைகள் எவ்வாறு அமையும் என கணிப்பது சிரமமானது. ஏனெனில் இந்து சமுத்திர மேற்பரப்பில் இந்து சமுத்திர வெப்பச்சுட்டனின் தொழிற்பாடு எல்னினோவின் செல்வாக்கை அதன் சமுத்திர பகுதியில் எந்த அளவுக்கு அனுமதிக்கும் என்பதிலேயே தற்போது உருவாகியுள்ள எல்னினோவின் பாதிப்புகள் இலங்கையின் பாதிப்புகள் அமையும். எனினும் பல மாதிரிகளின் கணிப்பின் பொது மையப்படுத்தலின் அடிப்படையில் பின்வரும் நிலைமைகள் தற்போது உருவாகியுள்ள எல்னினோவினால் இலங்கைக்கு ஏற்படும் வாய்ப்பாக மாறியிருக்கிறது. எதிர்வரும் ஜூலை 20க்கு பின்னர் இலங்கையை சூழவுள்ள இந்து சமுத்திரத்தின் மேற்பரப்பு வெப்பநிலை 1.6 பாகை செல்சியஸ் அளவில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதன்பின் ஆகஸ்ட் மாதத்தின் பிற்பகுதியில் 2.6 பாகை செல்சியஸ் அளவில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஜூலை மாதத்தின் பிற்பகுதியின் முதல் செப்டம்பர் மாதத்தின் இறுதி வரை அதிக வெப்பநிலையுடன் கூடிய வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நிலவவுள்ள அதிக ஆவியாக்கம் மற்றும் ஆவியுயிர்ப்பு இலங்கையின் பல பகுதிகளுக்கும் வறண்ட வானிலை கோலங்களை உருவாக்கலாம். ஆனால் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் அதிக மழை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இலங்கை தற்போது உருவாகியுள்ள எல்னினோ வறட்சியை விட அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் கிடைக்கவிருக்கும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்குகளினாலேயே அதிகம் பாதிக்கப்படும் வாய்ப்பிருப்பதாக மாதிரிகள் காட்டுகின்றன. இலங்கையில் எல்னினோவின் உச்சம் 2026 டிசம்பர் முதல் 2027 ஜூலை வரை நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. தற்போது உருவாகியுள்ள எல்னினோ இலங்கையின் நீர்வளத்துறை மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் இலங்கையின் விவசாயத்துறை மிக கடுமையாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக நெற்செய்கை மற்றும் ஏனைய தானிய செய்கைகள் பாதிப்படையக்கூடும். சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிக்கும் என்பதால் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடுப்பகுதி முதல் கரையோர மீன்பிடி பாதிக்கப்படும். தற்போது உருவாகியுள்ள எல்னினோவினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சாத்தியமான பாதிப்புகளும் இருக்கின்றது. எதிர்வரும் ஜூலை மாதத்தின் பிற்பகுதியில் இருந்து சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கும். அதன் தொடர்ச்சியாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் நிலப்பகுதிகளின் வெப்பநிலை அதிகரிக்கும். ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் வெப்பநிலை 2.8 பாகை செல்சியஸினை விட கூடுதலாக அதிகரிக்கும். அக்டோபர் மாதத்தின் 2ஆம் வாரத்திலிருந்து மழை கிடைக்க தொடங்கிய பின்னர் படிப்படியாக அது அதிகரிக்கும். இந்த நிலைமை நவம்பர் மாதம் இறுதி வரை தொடரும். அக்டோபர் மாதம், நவம்பர் மாதங்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் பல தடவைகளில் வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்தக்கூடிய மழைவீழ்ச்சி நிகழ்வுகள் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. கிழக்கு மாகாணத்தின் கரையோரங்கள் தனித்து வங்காள விரிகுடாவாக காணப்படுவதனால் வங்காள விரிகுடாவில் காணப்படும் இந்து சமுத்திர வெப்பச்சுட்டன் எல்னினோவினுடைய பாதிப்பினை தீர்மானிக்கும். ஆனால் வடக்கின் நிலைமை குழப்பமானதாக அமையும். ஏனெனில் வடக்கு மாகாணத்தின் கிழக்கு எல்லை வங்காள விரிகுடா, மேற்கு எல்லை அரபிக்கடல் இரண்டுமே வேறு வேறான தன்மை கொண்ட வெப்பச்சுட்டனை கொண்டவை. அதேவேளை பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் எதிரெதிர் தன்மை கொண்ட சுட்டன்களாகவே அமைபவை. உதாரணமாக அரபிக்கடலில் நேர்மறையான இந்து சமுத்திர வெப்பச்சுட்டன் அமைந்ததால் வங்காள விரிகுடாவில் எதிர்மறையான வெப்பச்சுட்டன் அமையும். அதேவேளை நேர்மறையான வெப்பச்சுட்டன் அரபிக்கடலில் நிகழ்ந்ததால் அதன் செல்வாக்கிற்குட்பட்ட பகுதிகளில் கனமழை பொழிவுக்கும்.
ஆனால் வங்காள விரிகுடாவில் எதிர்மறையான வெப்பச்சுட்டன் அமைந்ததாலே அதன் செல்வாக்கிற்குட்பட்ட பகுதிகளில் கனமழை பொழிவாகும். இந்த இரண்டும் வேறுபட்ட வெப்பச்சுட்டனும் எல்னினோவும் இடையும் போது ஒரு தீவிரமான வானிலை நிகழ்வுக்கு வழியமைக்கும். அது சமுத்திரத்திலும் நிலப்பகுதிகளிலும் அதிக வெப்பநிலையோடு கூடிய கடும் வறட்சியாகவே அது சமுத்திரத்தின் பகுதியின அதிக வெப்பநிலையோடு கூடிய கடும் மழை வெள்ளமாகவோ அமையலாம். தற்போது பசிபிக் பெருங்கடலில் உருவாகியுள்ள எல்னினோவினால் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு விவசாய பகுதிக்கும் பாதிப்பு ஏற்படும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. சமுத்திரத்தின் மேற்பு வெப்பநிலை அதிகரிப்பினால் மீன்பிடி நடவடிக்கைகளும் கடுமையாக பாதிக்கக்கூடும் வாய்ப்பிருக்கிறது. இம்முறை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காலபோக நெல் விதைப்பு மிகவும் திட்டமிட்ட முறையில் மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் செப்டம்பர் வரையும் வறண்ட வானிலையும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களிலும் கனமழைக்கும் வாய்ப்பிருப்பதனால் அதற்கேற்ற வகையில் திட்டமிட்டு பெரும்போக நெல் விதைப்பை மேற்கொள்வது சிறந்ததாகும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களினுடைய வறட்சியான மற்றும் வெள்ள அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்கான மிகச்சிறந்த நடவடிக்கை எங்கள் பிரதேசங்களின் குளங்கள், குட்டைகள் மற்றும் மோட்டைகள் தூர்வாரி அவற்றின் நீர்கொள்ளளவை அதிகரித்தல். இச்செயற்பாடு வெள்ள அனர்த்தங்களின் போது குடியிருப்புகள் மற்றும் விவசாய நிலங்களில் தேங்கும் வெள்ளநீர் குளங்களில் தேங்கவும், மழைக்காலங்களில் கிடைக்கும் நீர் வீணாக கடலை சென்றடையாமல் குளங்களில் தேங்கி வறட்சி காலத்தில் நீர் தேவையை பூர்த்தி செய்யும். இந்த குளங்கள் தூர்வார இதுவே பொருத்தமான காலம். ஆகவே தற்போது உருவாகியுள்ள எல்னினோவை எதிர்கொள்ள இதனை அவசியமான நடவடிக்கையாக நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே தற்போது உருவாகியுள்ள எல்னினோவை போதுமான திட்டமிட்டலோடு வெற்றிகரமாக எதிர்கொள்வதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கலாம். இந்த எல்னினோவை எதிர்கொள்வது ஏதுவாக இலங்கை மக்கள் அனைவருக்கும் இந்த எல்னினோ தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இதனை ஒரு மிக முக்கியமான வேலை திட்டமாக அரசு திணைக்களங்கள், அரசு சார்பற்ற அமைப்புகள் மற்றும் தனியார் அமைப்புகள் முன்னெடுக்க வேண்டும். உலக காலநிலை அமைப்பு மிகப்பெரிய அளவில் மாற்றம் பெற்றுள்ளது. இதற்கு தற்போது ஐரோப்பாவில் நிகழும் கடுமையான வெப்ப அலைகள் மிக சிறந்த உதாரணம். ஆகவே உருவாகியிருக்கும் எல்னினோ தொடர்பாக நாம் அனைவரும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என நாகமுத்து பிரதீபராஜா அறிவித்தல் விடுத்திருக்கின்றார்.